அதனாலதான் யோபு சொல்லுவார், எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம் உம்முடைய வார்த்தையை நான் என்ன செய்தேன், காத்துக்கொண்டு. யோபுக்கு கொடுத்த ரேமா என்ன நமக்கு தெரியாது, யோபுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அதனால யோபு பிடிச்சிட்டு சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் என்னை சோதித்த பின்பு நான் சாம்பலாவேன்னு சொல்லல, நான் பொன்னாக. ஏன்னா எனக்குள்ள என்ன வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்த மண் பாண்டத்துக்குள்ள அவர் பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை அக்கினி இறங்கிச்சு, காற்று பெருங்காற்று அடித்தது, ஒரு தேவ பிள்ளை உங்க இருதயத்தில் அந்த வேர்டை வைப்பார். யோசேப்புக்குள்ளே சொப்பனத்தை வைத்தார், அதனாலதான் அவனால் அந்த பிரச்சனையை சகிக்க முடிந்தது. தாவீதுக்குள்ளே வார்த்தையை வைத்தார், அபிஷேகத்தை ஊற்றுகிற அதே நேரத்தில் நீ இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருப்பாய் என்று சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையை வைத்தார். அதனாலதான் யுத்த களத்தில் போன போது தான் வந்த முகாந்திரம், நான் இங்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருந்தது என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடிந்தது.